சமூகமும். கல்வி என்பது சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் குழந்தை பருவத்திலிருந்தே எப்படி அவனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியின் முதற்கட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் பிளாசம் அறக்கட்டளை வந்துட்டு இந்த புத்தகத்தை வந்துட்டு போன வருஷம் வெளியிட்டுச்சு. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாக 2 மாதத்துக்கு ஒரு டைமு நம்ம மலை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்குமே போய் அங்கே இருக்கிற குழந்தைகள், படிக்கிற குழந்தைகளுக்கு சின்ன சமூகத்தை பற்றியும் கல்வியை பற்றியும் கருத்துக்கள் அவங்களோட கலந்தாய்வு வச்சு, அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருமே வந்துட்டு கோட்ஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ பெரிய பெரிய மனிதர்கள், சாதனையாளர்கள், தங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு மிக உயரத்துக்கு போன அத்தனை மனிதர்கள் சொன்னக்கூடிய கருத்துக்களை தான் இந்த புத்தகத்தில் வந்துட்டு எல்லாம் சேகரித்து அச்சிடப்பட்டிருக்கு. எதற்காக இந்த புத்தகங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மட்டும்தான் ஒரு சமுதாயத்தவே மாற்ற முடியும். ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகள் மத்தியில் ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்பட்ட பின்புதான் அங்கே வந்துட்டு குடும்பம் மாறுது. அந்த குடும்பத்தில் மாற்றம் வரும்போது அந்த ஊர் மாறுது. அந்த ஊர் மாறும்போது தான் ஒவ்வொரு கட்டமும் அப்படியே நகர்ந்துட்டு போகும். எல்லாரும் சொல்லுவாங்க, தனி மனிதனுடைய மாற்றம் தான் இந்த சமுதாய மாற்றம் அப்படின்னு. ஸோ அன்பு குழந்தைங்க, நீங்கள் எல்லாமே வந்துட்டு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கல்வியை மட்டும் கைவிட்டவே கூடாது என்பது தான் இந்த பிளாசம் அறக்கட்டளையுடைய ஒரு சேவையின் முக்கிய நோக்கமே வந்துட்டு அதுதான். முக்கிய நோக்கமே வந்துட்டு அதுதான். பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் தான் முன்மாதிரியான முதல் டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் வழி நடத்தக்கூடியதை வச்சு தான் எல்லாமே. ஸோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து போக பேசுவோம். முதற்கட்டமாக அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது பங்கு தந்தை அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிளாசம் அறக்கட்டளை எங்க இருக்குன்னு தெரியுமா? பசுவனாபுரம். பசுவனாபுரம் எங்க இருக்கு தெரியுமா? ஆனால் போன வாரத்தில் சத்தியிலிருந்து பெண்கள் பணிக்குழுவினர் வந்திருந்தார்கள். அவரிடத்தில் நான் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுங்க பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி என்றெல்லாம் கேட்டபோது, இந்த கிறிஸ்துமஸ் டைமில் நாங்கள் வரேன்னு சொல்லி போன வாரம் வந்தார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக சிறிய துவக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கினார்கள். நல்ல ஒரு விழிப்புணர்வு, கல்வியை பற்றி, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி அருமையான ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை நமக்கு காட்டினாங்க. அவர்கள் வழியாகத்தான் எனக்கு இந்த பிளாசம் அறக்கட்டளை அறிமுகமானது. எனக்கு பசுனாபுரமும் தெரியும், அங்கே இருக்கிற மக்களும் தெரியும், இவரும் எனக்கு பழக்கமானவர் தான். ஆனால் இந்த அறக்கட்டளை வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் வழியாகத்தான் அறிமுகமானார். ஆனால் பார்க்கிற போது கல்வி எந்த அளவிற்கு, குறிப்பாக இந்த அடித்தட்டு மக்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை தன்னுடைய பணிகளால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பிளாசம் அறக்கட்டளை. ஊர் ஊராக சென்று கல்வியின் முக்கியத்துவம், கல்வி என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. ஆகையினாலே கல்வியை எப்போதும் நாம் கைவிடக்கூடாது. நம்ம ஊரில் கூட சில நேரங்களிலே படித்தானா படிக்காட்டி என்ன, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் கல்விதான் ஒரு மனிதனை முன்னேற்றம், கல்விதான் ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்பதை அருமையாக தன்னுடைய அறக்கட்டளை வழியாக எல்லா ஊர்களுக்கும் சென்று கல்வியின் முக்கியத்துவத்தை, கல்வி பயின்று கொள்வதன் வழியாக ஒரு நல்ல சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகளெல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றை கடைபிடிப்பதன் வழியாக எப்படி சமுதாயத்தை முன்னேற்ற முடியும், தனி மனித மாற்றம் எப்படி வரும் என்பதையெல்லாம் நான் நன்கு படித்து அறிந்து இவர்கள் இந்த அறக்கட்டளைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நமக்கு அறிமுகமானது உண்மையிலேயே நமக்கு
ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஊரில் கல்விக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே நம் ஊரிலிருந்து கூட கல்வியை பயன்படுத்தாத மக்கள் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், யாருன்னு நான் சொல்ல விரும்பல. பக்கத்திலே இருக்கின்றவர்கள் கூட கல்வி கூடங்களை சென்று அதை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். இருந்தாலும் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அருமையாக நமக்கு எடுத்து சொல்லி, இந்த நேரத்திலே இன்னும் அதிகமாக கல்வியினுடைய ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுத்து, அதோடு சேர்ந்து நம்முடைய உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகள் வழங்க வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கின் சார்பாக, குறிப்பாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள், ஆர்சி துவக்கப்பள்ளி, ஆர்சி உயர்நிலை பள்ளி, இவற்றின் சார்பாக நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து கல்வியின் முக்கியத்துவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு உணர்த்தவும், அதே நேரத்திலே பெற்றோர்களுக்கும் இதை பற்றி தெரிவிக்கவும், பிளாசம் அறக்கட்டளை நமக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய பணிகளை நாமும் தெரிந்து கொள்ள இங்கே வருகை தந்திருக்கிற பிளாசம் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வணக்கத்தை, வரவேற்பை நாம் கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். வெல்கம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம்.